பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோடி சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்தன் பேசுகிறேன். இன்றைய ஒரு கேள்வியாக ஒரு ஆய்வும் கூட. ஏன்னா இந்த நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து கொண்டமாவே சுக்கிரனோட நிலைப்பாடு. ஏன்னா காலபுருஷ ரீதியாக சுக்கிரன் 2க்கும் அதிபதி, 7க்கும் அதிபதி அவர் தான். 2ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார், 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். அதாவது 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய தன்மையும், 7ஆம் இடத்தில் சனி பகவான் உச்சம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய தன்மையும் அப்படிங்கிற ஒரு தன்மை காலபுருஷ ரீதியாக இருக்கிறது. அதே மாதிரி மேசம் ஒரு ஆண் ராசி, அதுக்கு வரக்கூடிய ஒரு கலசரம் பெண் ராசியாக தானே இருக்கணும், ஆனால் ஆண் ராசியை தான் கொடுத்துருக்காங்க. மேசமும் ஆண் ராசி தான், துலமும் ஆண் ராசி தான். இப்போ நம்ம என்ன கலசர சாரம்னா பெண்ணுன்னு தான் சொல்கிறோம், ஆனால் ஆணுக்கு ஆண் ராசி வரும், பெண்ணுக்கு பெண் ராசியே தான் வரும் அப்படிங்கிற ஒரு தன்மை. எல்லாம் இந்த 7ஆம் பாவம் அப்படி தான் காலதேவனுக்கு 7ஆம் பாவம் அத்தனையுமே அப்படி தான் கொடுத்துருவாங்க. இப்போ மேசத்துக்கு 7ஆம் இடம் ஆண் ராசியாக வரும். அதே மாதிரி கடகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7ஆம் இடம் பெண் ராசி, அதுவும் பெண் ராசி, இது 7ஆம் இடம் பெண் ராசி. இப்படி ராசியிலே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் ஒவ்வொரு ராசிக்கும் ஆண் ராசியே வராது, பெண் ராசி தான் வரும். ஏன் அதை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற அது ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஒவ்வொரு ஏன்னா செவ்வாய் ஒரு மேசத்தை குறிக்கிறது ஒரு தலைமை, ஒரு ஆண் கிரகம்னு சொல்கிறோம். சுக்கிரனை ஒரு பெண் கிரகம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த 7ஆம் இடங்கிற கலசர பாவங்கிறது ஒரு ஆண் ராசியாக தான் வருது, பெண் ராசியாக வரல. மேசமும் ஆண் ராசி தான். இங்கே பெண் ராசி எதை கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியை பெண் ராசியை கொடுத்துருக்குறான். அப்போ அந்த ரிஷபராசி பெண் ராசியை கொடுத்து கலசர ஸ்தானமாக வரக்கூடிய 7ஆம் இடம் ஆண் ராசியை கொடுத்துருக்குறான், துலத்தை. அப்போ இந்த கேள்வி என்று பார்க்கும்போது இன்றைக்கி 7ஆம் பாவம் கலஸ்தரஸ்தானம், 2ஆம் பாவம் குடும்பஸ்தானம், ஏன் 6 8 வருகிறது? இப்போ குடும்ப பாவத்துக்கு 7ஆம் இடமாக வரக்கூடிய கலஸ்தர பாவம் 6 வருது. அதே மாதிரி கலசர ஸ்தானத்துக்கு குடும்பமாக வரக்கூடியது 8 வருது அப்படிங்கிற ஒரு தன்மை. அதாவது சுக்கிரனே தான் 2 வீட்டுக்கு அதிபதி. அப்போ ஒரே கிரகம்தான், ஏன் இந்த நிலைப்பாட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இந்த விஷயம் எனக்கே ஒரு குழப்பமாக தான் இருந்துச்சுங்க. ஏன்னா எனக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னா உடனே பராசர மணிமண்டலத்தில் போட்டுருவேன். ஏன்னா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை போட்டு உங்களை குழப்புற ஆள் நான் கிடையாது. எனக்கு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா அது தெளிவு நிலைக்கு போகிறதுக்கு தான் ஒரு பதிவே போடுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்களோட ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருந்து ஒரு விளக்கம் வருங்கன்னு வச்சுங்களேன். அது மாதிரி அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்னு வச்சு. ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு ஆராய்ச்சி கலை. அதை கலைநுட்பத்தோடு பார்க்க வேண்டும், கலை ஆர்வத்தோடு பார்க்க வேண்டும். ஆராய்ச்சி கூறு இருந்தால் தான் நமக்கு அதோட நிலைப்பாடை உணர்ந்து கொள்ள முடியும். இல்லாட்டி நம்ம ஏனாதானு போக வேண்டியதான் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ எனக்கு இது காலையிலேருந்தே எனக்கு இன்னும் குழப்பிக்கிட்டே தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் இதுக்கு ஒரு பதிவு கொடுக்கணுமல்ல, நம்ம பதிவு தலைப்பு போட்டுட்டோம், தலைப்பு போட்டு சும்மா இருக்கக்கூடாதல்ல அப்படின்ட்டு ஒரு பதிவு பேசலான்னு தான் இப்போ பேசுகிறேன். அப்போ கலஸ்தர பாவம் வரக்கூடியது 7ஆம் இடம் துளாராசி கலஸ்தரஸ்தானம். அந்த கலசர ஸ்தானத்துக்கு 2ஆம் இடமாக வரக்கூடியது 8ஆம் பாவமாக போச்சு. அப்போ இங்கே 7ஆம் இடம் ஒரு பெண் ராசியாக வருதுன்னு பார்த்தா 7ஆம் இடம் ஆண் ராசி தான் வருது. அதே நமக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இப்போ மேசத்துக்கு 7ஆம் இடம் கலசர ஸ்தானம்னா அது பெண் ராசியாக தான் ஒன்று, ஏன் ஆண் ராசியாக வருது? ஆனால் கிரகம் பெண் கிரகம் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ இந்த ஸ்தானத்தில் பார்க்கும்போது சூரியன் நீசம் பெறக்கூடிய தன்மையும், குரு என்கிற ஒரு புத்திரக்காரன் பகை பெறக்கூடிய தன்மையும் இருக்குது. அதாவது காலதேவனுக்கு புத்திரத்தை அருளக்கூடிய கிரகமாக வரக்கூடியது குரு பகவான். அதே மாதிரி தந்தைக்காரனாக வரக்கூடியது சூரிய பகவான். இந்த இரு கிரகமும் 7ஆம் இடத்துல சொல்லக்கூடிய கலஸ்தர பாவத்தில் போய் தந்தைக்காரக நீசம் பெறுவதும் குரு பகை பெறுவதும் என்ற ஒரு தன்மை இருக்குது. அப்போ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், அதெல்லாம் நம்ம போகவே தேவையில்லை. இருந்தாலும் நம்மளோட தலைப்புக்குள்ளேயே வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. இப்போ இந்த 2ஆம் பாவம் என்று பார்க்கும்போது இந்த 2ஆம் பாவத்துக்கு கலசர பாவம் 7ஆம் பாவமாக வருது. அப்படின்னா ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக பிரச்சனை இல்லாத மனிதனே வாழ்க்கையில் இருக்க முடியாது. அப்படின்னா பெண்களுக்கு இயற்கையாக பிரச்சனை அதிகங்க. பெண்கள் பிரச்சனையை வெளியே சொல்லுவாங்களான்னு பார்த்தா அவங்க, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடலில் கடலில் கூட ஆழத்தை பார்த்தலாம், பெண்ணுக்கிட்ட இருக்கிற ஆழத்தை பார்க்க முடியாதான், பெண்ணோட மனசில் இருக்கிற ஆழத்தை தெரிந்து கொள்ள முடியாதான். அதனால தான் அது 8ஆம் பாவமாக கொடுத்துட்டான். ஏன் அது 8ஆம் பாவமாக கொடுத்தான் அப்படின்னு பார்த்தா, இப்போ 7ஆம் பாவம் 7ஆம் பாவத்துக்கு குடும்ப பாவம் 8ஆம் பாவமாக வந்துருச்சு. இப்போ 2ஆம் பாவம் தான் குடும்ப பாவம். கலஸ்தரம் ஆனவட்டி அந்த குடும்பமே உங்களுக்கு 8ஆம் வருது. அப்போ 8ஆம் பாவமாக வரும்போது
தன் குடும்பம் அமைஞ்சதுன்னா குடும்பத்தை விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது. அதாவது 2ஆம் இடம் தானே வாக்குஸ்தானம், பேச்சு ஸ்தானம். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம வெளியே சொல்லிட்டோமா, நம்ம வாயால் சொல்லிட்டோமா, குடும்பம் குட்டிச்சுவராகிவிடும். அப்போ இந்த பெண் பேசியே வந்து குடும்பத்தை கெடுத்துட்டாங்க. இங்கே சொல்கிறது அங்கே பேசுகிறது, இங்கே கேட்குறது அங்கே கேட்குறது அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த பெண் வந்து விஷயத்தை குடும்ப விஷயத்தை ரகசியமாக வைத்துக்கொள்ளணும். ஏன்னா 8ஆம் இடம் தாங்க ரகசியம், 8ஆம் இடம் தாங்க அவமானம், 8ஆம் இடம் தாங்க கஷ்டம், 8ஆம் இடம் தாங்க அதிர்ஷ்டமும், 8ஆம் இடம் தாங்க துரதிர்ஷ்டமும். இதெல்லாம் 8லேயே கொடுத்துட்டான். அதனால் கலஸ்திரமானோட்டி ஒரு பெண்ணுக்கு வந்து குடும்பம் பாவம் ஏங்கும். எந்த பெண்ணுக்குமே இப்போ நான் 2-3 நாளாக திருமண நிகழ்வுலேயே இருக்கிறனால எனக்கு திருமணத்தை பற்றி அந்த நிகழ்வு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு பெண் திருமணமானொட்டி அதுக்கு இயங்கக்கூடிய பாவம் முதல்ல அதுக்கு என்ன பாவம் இயங்கணும் வந்தால் குடும்ப பாவம் தாங்க இயங்கும். ஏன்னா ஆண் பெண் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆசையும் மோகமும் 90 நாள் ஆனால் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. ஒரு பத்திரம் எழுதுறதுக்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் 90 நாள் தான் ஒப்பந்தம் போடுறாங்க. அது மாதிரியே ஒரு 30 நாள் 90 நாள் தாங்கிறாங்க. அது மாதிரி அந்த 90 நாள் தாங்க அதோட நிலைப்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் குடும்பத்தை அவங்க வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும். குடும்பஸ்தானத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய பாவம் எதுன்னா காலதேவனுக்கு 2ஆம் இடம். அப்போது ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த 2ஆம் இடம் இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது கலசறதுக்கு 8ஆம் பாவமாக வருது. அப்போ இந்த 8ங்கிறது என்ன? அந்த பெண் வந்து அந்த குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனைகளை, அது கஷ்டம் நஷ்டம் இது எல்லாமே அந்த பெண் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையை அங்கே உணர வைக்கக்கூடிய பாவமாக அது குடும்ப பாவமாக 8ஆம் பாவமாக வருது அப்படிங்கிற ஒரு தன்மை நம்ம எடுத்துக்கலாம். அங்கே தான் அதனால தான் அந்த பெண் தாய்மைங் என்ற ஒரு பாசம், அன்பு, கருணை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் மட்டும்தான். அதனால தான் சந்திரன் அங்கே போய் உச்சம் பெற்றுட்டாங்க. அப்போ சந்திரன் உச்சம் பெற்றதுனால அந்த சுக்கிரனா வீடாக இருந்தால் கூட, குடும்ப பாவமாக இருந்தால் கூட, குடும்பத்துக்கு வரும்போது அவங்க வந்து சுக்கிரனாக இறங்கக்கூடாது. சந்திரனாக இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும். சந்திரனாக இருக்கும்போது அங்கே அனைவரும் மனதை புரிஞ்சு அன்பு காட்டி பரிவினை அதனால தான் ஒரு வீட்டுக்கு போனால் நமக்கு ஒரு பெண்கள் வந்து பரிமாறும்போது தாய் போல் நமக்கு வந்து பரவாயில்ல, எங்கள் அம்மா கிட்ட சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்குது, உங்கள் கையால் சாப்பிட்டது அப்படின்னு ஒரு ஒரு பாசம், ஒரு நட்பு, அந்த ஒரு புரிதல்லாம் இருக்கும். ஒரு பெண்கள் கையால் நம்ம சாப்பிடுவது, பெண்கள் கையால் தண்ணி வாங்கி குடிப்பது, அவங்க கொடுத்தாவே நமக்கு ஒரு மகாலட்சுமி ஒரு யோகம் அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி அந்த ஒரு நம்ம ஏன்னா அந்த தாய்கிட்ட இருந்தது எல்லாமே நம்ம அன்பையும் கருணையும் எல்லாம் பெறுகிறோம். அது மாதிரி அந்த 2ஆம் பாவம் தாயாக இயங்குது, குடும்பமாக இயங்கும்போது அது நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும்னு வச்சுங்களேன். அப்போ அது கலசர பாவத்துக்கு 8ஆம் பாவமாக வருது. அப்போ அந்த 8ஆம் பாவங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாதுங்க. அவங்க படுற கஷ்ட துன்ப துயரம் எல்லாமே அவங்களுக்குள்ளே அது இதாயிரும், மனசுக்குள்ளே இருந்துரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் அந்த குடும்ப பாவத்துக்கு 7ஆம் பாவமாக கலசர பாவம் 6ஆம் பாவமாக வருது. அப்போ இந்த 2ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாவமாக வரும்போது 6ஆம் பாவம் எந்த மாதிரி ஒரு செயல்பாடு கொடுக்கும்? நம்ம 6, 8னா தாங்க பிரச்சனைன்னு சொல்லுவோம். அப்போ 6ஆம் பாவம் ஒரு நோயை கொடுத்துன்னா 8ஆம் பாவம் நோய் அதிகரிக்கும். அந்த நோய் தீருமா தீராதா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் 8ஆம் பாவம் 6ஆம் பாவம். அப்போ அந்த 6ஆம் பாவத்தோட நோய் அதிகரிக்கக்கூடிய ஒரு பாவம், வரக்கூடிய பிரச்சனையை வரக்கூடிய ஒரு பாவம். அப்போ குடும்பம் என்ற ஸ்தானத்துக்கு 6 கலஸ்தர பாவம் 6ஆ வர்றதுனால, அப்போ இவங்க குடும்பம் நடத்தும்போது பல பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்தித்து கொண்டு எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே இருக்கணும். எப்படி ஒரு உத்தியோகம் வேலைக்கு போயிட்டா, அந்த வேலையில் பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாளுக்கு நாள். ஒரு தொழில் மாதிரி ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை யார்கிட்ட இருக்குதோ, அவங்க தான் அந்த குடும்பத்தை வந்து வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா 6ஆம் பாவத்துக்கிட்ட தோத்தா ஏ ஏ 7ஆம் பாவம் செயலிழந்து போயிடும். அதனால் 6ஆம் பாவம் ஜெயிச்சா 6ஆம் பாவத்தோட தன்மையை உணர வைப்பது 7ஆம் பாவம் தான் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ 6ஆம் பாவம் போராடிக்கிட்டே இருக்கணும். போராடினாங்க வெற்றி பெற முடியும். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ போராடக்கூடிய பாவம் ஒரு பெண்ணுக்கு போராடினா தான் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க வந்து தன்னோட ஃபஸ்ட்டுக்கு திருமணம் ஆயிட்டா கணவர்கிட்டையும், அடுத்தது பிள்ளைங்கிட்டையும், அதுக்கடுத்தது அவங்க வரக்கூடிய குழந்தைங்கிட்டையும் அவங்களோட வாழ்க்கை பயன் அவங்களுக்கு ஒரு வேலைப்பாடு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பணிவிடை செஞ்சு செஞ்சு அவங்களோட உத்தியோகத்தை அங்கே தன்னோட வாழ்க்கையோட பயணத்தை அவங்க அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பாவமாக. அதனால தான் கலஸ்தரம் என்ற ஒரு நிலைக்கு வரும்போது 10ஆம் பாவமாக வரக்கூடிய கர்மஸ்தானமாக வரக்கூடியது சந்திரனோட வீடு 4ஆம் இடம், காலதேவனுக்கு 4ஆம் இடம் கர்மஸ்தானமாக வேலை செஞ்சிடும். அப்போ அந்த பெண் ராசி வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை, சந்திரனோட வீடு அங்கே இயங்கக்கூடிய தன்மை, கர்மாவின் பலனை முழுமையாக அந்த பெண் தாயாக இருந்து அந்த கர்மாவின் நிலைப்பாட்டை உணரக்கூடிய தன்மையும், அந்த கர்மாவோட நிலைப்பாட்டை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய தன்மையும் அந்த பெண்ணுக்கு தாய்ங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்து, அந்த காலதேவனுக்கு 8ஆம் இடமா 2ஆம் இடமா வர்றதுனால 2ஆம் இடமே 8ஆம் இடமா வர்றதுனால கலசரத்துக்கு
அந்த நிலைப்பாட்டை மனதளவிலும் உடல் அளவிலும் பல கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை தாங்கி கொண்டு இந்த பெண் அதெல்லாம் வழிநடத்துகிறாங்க. அதனால தான் 2ம் 7ம் 6 8 வந்து இவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய போராட்டங்காலமான விஷயங்கள் பெண்களுக்கு இருக்குது. அது வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அப்போ வாழ்க்கை ஃபுல்லான எப்படி ஒரு உத்தியோகம் வேலைக்கு சேர்ந்துட்டா உத்தியோகத்தை ஒழுங்காக பார்த்துட்டு வரணுமோ, அது மாதிரி ஒரு பெண் திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட வேலையை சரிவர செஞ்சுக்கிட்டே வந்தால் தான் குடும்பம் குடும்பமாக இருக்கும். கலசரம் கலசரமாக இருக்கும். அந்த பெண்ணுக்கு உண்டான தன்மையை உணர வைக்க முடியும். இதில் கொஞ்சம் மாறினா கூட அவங்களோட வாழ்க்கை சுக்குநூறாகிவிடும். திசை எங்கே போகுதுனே தெரியாது, என்ன ஆகுதுனே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் நண்பர்களே. அதனால தான் இந்த பாவத்துக்குள்ள இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒளிந்துள்ளது. இதை நாம் கண்டுபிடித்து விட்டோமாவே, இதை ஒழுங்குபடுத்தினாவே எல்லாவோட பெண்களுக்கும் இன்றைக்கி இந்த டைவர்ஸ்லாம் இவ்வளோ தூரம் பிரச்சனை நடக்கிறதுக்கெலாம் இதெல்லாம் ஒரு புரிதல் இல்லாத ஒரு பிரிதல் தான் என்னை பொறுத்தளவுக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர வைக்கும்போது ஒவ்வொரு பெண்களுக்கும் நம் உணர்த்தி காட்டும் போதும் அவங்களோட வாழ்க்கை நிலை இதுதான், இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை பயணம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தன்மை உணர்ந்துக்கிட்டாவே, நீயா நானா அப்படின்னு பார்த்தா ஆணுக்கு சமமாக பெண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆண் ராசியாக இருந்தால் அங்கே பெண்ணுங்கிற ஒரு தன்மை இல்லாத போச்சுன்னா என்ன ஆயிரும்? அவங்களுக்குள்ள ஈகோ வந்து பிரச்சனை வந்து நீயா நானான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் தனிச்சு இருக்கிறதுல என்னங்க ஒரு ஒரு இது இருக்குது. தனிச்சு வாழ்ந்தாங்கன்னா தனிமரம் தோப்பாகாதுன்னு என்ற ஒரு பழமொழி உண்டு. அதாவது தனிச்சு ஆண் வாழ்ந்தாலும் பெண் வாழ்ந்தாலும் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த இந்த மண்ணில் அவங்க பிறப்பதற்கு ஒரு அர்த்தம் உள்ளது. அந்த வாழ்க்கை வாழும்போது இவங்களுக்கும் அர்த்தத்தை சொல்லக்கூடிய அவங்களுக்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் இந்த உண்மையான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுங்களேன். அதனால தான் இந்த சுக்கிரனோட வீடு 2ஆம் பாவமாக காலதேவனுக்கு குடும்ப பாவமாக வந்து, அதே மாதிரி காலதேவனுக்கு 7ஆம் இடமா கலசர பாவமாக வந்து, கலசரக்காரன் சுக்கிரனாக வந்து, இந்த சுக்கிரனாக இருந்த பெண் இந்த நிலைகளை எல்லாம் உணரும் போது தான் இவங்களோட வாழ்க்கையோட உண்மையான ஒரு நிலைப்பாட்டை நம் உணர முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக தான் இந்த தலைப்பு இன்றைக்கி எனக்கு தோன்றியது. அதேமாதிரி சந்திரன் இன்னைக்கு காலதேவனுக்கு 8ஆம் இடத்துல கேட்டையோட நட்சத்திரத்தில் பயணித்தார். அடுத்தது மூலம் என்ற ஒரு ஸ்தானத்துக்கு போகிறார் பாக்கியத்துக்கு. அதனால் ஒரு பெண் பாக்கியம் அடைந்தால்தான் அந்த பெண்ணுக்கு உண்டான உண்மையான நிலைப்பாட்டை அந்த பெண் உச்சமடையும் போது அந்த பெண்ணோட தன்மையை உணர்கிறார்கள் அப்படிங்கிறது தான். அதனால தான் பெண் தாய்மடைஞ்சால் தான் பெண்ணுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். அது மாதிரி தான் அந்த கர்மஸ்தானமாக 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானமாக வருவது கடகத்தோட வீடு, சந்திரனோட வீடு, அங்கே தாய்மையை குறிக்கக்கூடிய வீடும். அதனால தான் அந்த 10ஆம் இடம் ஒவ்வொருத்தருக்கும் கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு 10ஆம் பாவம் தான் அவங்களோட கர்மாவின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதனால் இந்த 2 7ம் 2ஆம் இடம் குடும்ப பாவம், 7ஆம் இடம் கலஸ்தர பாவம் ஏன் 6 8 வந்துச்சு என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு முறையிலும் என்னோட ஒரு அறிவுக்கு எட்டின வழியிலும் எனக்கு தோன்றிய வரையிலும் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். இது சரியா இது தவறா என்பதை நீங்கள் அனைவரும் சுட்டி காட்டலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லைங்க அந்த மாதிரி எடுக்கலாம், இந்த மாதிரி சொல்லலாம்னா அதையும் உங்களோட கருத்துக்கள் சரியாக இருந்தால் நிச்சயமாக அதையும் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வேன். நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலுடன் சந்திரன். ஏன்னா எனக்கு தோன்றிய கருத்துக்களை ஒளிவு முறைவில்லாமல் இந்த பராசர ஜோதிட மணிமன்றத்தில் பதிவிட்டிருக்கிறேன்.